अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதி மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைதான் தெரிவிக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது 5வது பத்ததி, அது பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்றாவது, அதாவது என்னன்னா மறுபடியும் அவர் திரும்பி வந்தது. இந்த பாதுகையானது சித்திரக்கூட்டத்திலிருந்து அயோத்திக்கு திரும்பி வந்தது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பத்ததி பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்று. அந்த பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது முதலிலே நாம் 123வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 123வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? பாதுகை திரும்பி அயோத்திக்கு எழுந்தருளினபடியினாலே தசரதனுடைய வாக்கு, ராமனுடைய வாக்கு, இன்னும் சொல்ல போனால் பரதனுடைய வாக்கு எல்லாம் நிறைவேறித்து, எல்லாவற்றையும் ஒரே விஷயம் அந்த பாதுகை நிறைவேற்றி கொடுத்து விட்டது என்று அந்த விஷயத்தை இப்பொழுது தெரிவிக்கிறார். दशवदन विनाशं वाञ्छतो यस्य चक्रे दशरथमनगोक्तिं दण्डकारण्य यात्रा स च भरत विमर्दे सत्यसन्धस्त्वयासीत् रघुपति पदरक्षे राजधानीं प्रयान्त्या என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே பாருங்கள். ஹே ரகுபதி பதரக்ஷே, ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று சொல்லுகிறார். ராமபிரானுடைய திருவடிகளை காப்பாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் ராமபிரானுடைய திருவடிகள் என்று சொன்னால் என்ன, ராமபிரானையே காப்பாற்றுகிறது என்று கூட சொல்லலாம். இந்த பாதுகைக்கு அவ்வளவு பெருமையாம். எப்படி என்று கேட்டால், ராமபிரானுடைய திருவுள்ளம் என்ன என்னால் தசவதன விநாசம் வாஞ்சதா, ராமபிரான் ராவணத்தினுடைய விநாசம், ராவணனை அழிக்க வேண்டும் என்று அதைத்தான் முக்கியமாக கொண்டிருந்தான். உண்மையிலே சொல்ல போனால் ஸ்ரீ ராமாவதாரத்திற்கு என்ன காரணத்திற்காக ஸ்ரீராமனாக அவதரித்தான் என்று பார்த்தால் வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கப்படுகிறது. முதலிலே தசரதர் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுகிற பொழுது தேவதைகள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் ஹவிர்பாகத்தை வாங்கிக் கொள்வதற்காக. அப்பொழுது அங்கே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வருகிறார். அவரிடத்துல எல்லாரும் முறையிடுகிறார்கள், இந்த ராவணனாலே எங்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்படுகின்றன என்று. அப்பொழுது ராமபிரான் என்ன சொன்னார்? நிச்சயமாக உங்களுக்காக நான் இந்த பூமியிலே அவதரித்து அந்த ராவணனை அழிக்கிறேன் என்று அவர்களுக்கு வரம் கொடுத்தார். அதுதான் சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதா மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று. சனாதனரான விஷ்ணு மானுஷே லோகே ஜக்ஞே, மனுஷலோகத்திலே வந்து பிறந்தார். எதற்காக என்னால் ராவணஸ்ய வதார்த்தம், எதனாலே என்னால் தேவைகி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி தேவைகி அர்த்திதா என்று தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டவனாய் கொண்டு அவர் வந்து அவதரித்தார் என்று பார்க்கிறோம். ராமபிரான் அயோத்தியிலே வந்து அவதரித்து விட்டார், ஆகிவிட்டது. அவருக்கும்
24 திருநட்சத்திரம் முடிந்து விட்டது. அயோத்தியிலே 25வது திருநட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறது. இதுவரைக்கும் ஒன்றும் அதற்கான வழியே தெரியவில்லை. ராவணனை எப்படி வதம் பண்ணுவது, எங்கே போவது, அரண்மனையை விட்டு வெளியிலேயே விடமாட்டேன்றா எல்லாரும் இல்லையா. இவர் வெகு நாள் கழித்து தசரதுக்கு பிறந்த பிள்ளை ஆகையினாலே இவரை வெகு நாள் அதனால யாரையும் இவரை வெளியிலேயே விடமாட்டேன்றாளாம். பார்த்தார் ராமபிரான் எப்படியாவது இங்கிருந்து புறப்பட வேண்டுமே என்று நினைத்த பொழுதுதான் தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்ற பிரஸ்தாபத்தை ஆரம்பித்தார். உடனே ராமபிரான் இதையே வியாஜமாக கொண்டு நாம் வெளியிலே சென்று விடுவது என்று அவர்தான் முடிவு செய்தார். அதனால தான் அந்த பட்டாபிஷேகத்திற்கு மந்தரை கலக்கிய மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்டா என்று மந்தரையினாலே கலக்கப்பட்ட மனத்தனளாய் கைகேசி வந்தாள், வரம் கேட்டாள். அதனால் ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளினான் என்கிறதெல்லாம் ஒரு காரணம்தான், வியாஜம்தான். ஆனால் உண்மையிலே ராமபிரானுடைய திருவுள்ளம்தான் அது. ஆக ராமபிரானுக்கு எது திருவுள்ளம்? தசவதன விநாசம் வாஞ்சதா, அந்த ராவணனை அழிக்க வேண்டும், தேவர்களுக்கு உதவி புரிவதற்காக ராவணனை அழிக்க வேண்டும் என்று அதுதான் மனதில் நினைச்சுட்டு இருந்தார். அதுக்கு எப்படி புறப்படுவது என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்ப என்ன ஆச்சு? தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா. அந்த சமயத்திலே தசரதனுடைய வார்த்தையும் வந்து சேர்ந்தது. என்ன சொன்னார்? நீ குலகுமரா காடுரையப்போ அப்படின்னு சொல்லி தண்டகாரண்ய யாத்திரை அதை செய்யும்படியாக என்ன நடந்தது என்று கேட்டால், தசரதம் அனகோக்திம், பொய்யே சொல்லாதவரான தசரதர் கைகேயிக்கு எப்பொழுதோ கொடுத்த வரத்தை மெய்யாக்குவதற்காக நீ காடுக்கு போன்னு சொல்லிட்டார். அவர் வேற வழி இல்லையே. அப்போ இப்ப என்ன பண்ண, ராமபிரான் தன்னுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் அதே சமயத்தில் தசரதருடைய வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் ராமபிரான் காட்டிற்கு எழுந்துள்ளினார். ஆனால் ராமபிரான் அயோத்தியாவாசி ஜனங்களை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் முன்னாலே. ஏன்னா அது ராஜகுமாரனுடைய கடமை இல்லையா? குடிமக்களை காத்தல் என்கிறது அவருக்கு ஒரு கடமை. இப்ப இவர் காட்டுக்கு போனா குடிமக்களை யார் காப்பாற்றுவார்கள்? அப்ப அவருடைய அந்த வாக்கு பொய்யா போடுமேன்னா, அத்த பொய்யாக்காமல் இருந்தது எதுன்னு கேட்டா இந்த பாதுகை என்று சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சரி, அவர் என்ன பண்ணினார்? ராமபிரான் எப்படியாவது அயோத்திக்கு திரும்பி வந்து விட வேண்டும் அப்படின்னு பரதன் ரொம்ப வற்புறுத்தி அழைத்தான். பரத விமர்தே, பரத விமர்தே, பரதன் தொந்தரவு செய்தான், நீ வந்துத்தான் ஆக வேண்டும் என்று. அப்ப என்ன பண்ணினா, ராமஹா சத்யசந்தா ஆசீத், ராமபிரான் சத்யசந்தனாக ஆகிவிட்டான், உண்மையே பேசுபவனாக. யாராலே? துவயா ஆசீத், உன்னாலே ஆகிவிட்டான் என்று சொல்ற. உன்னாலேன்னா பாதுகையாலே. எப்படி பாதுகையாலே அவன் எப்படி சத்யசந்தனாக ஆனான் என்று கேட்டால், தசரதருடைய வாக்கையும் நிறைவேற்றினா போல காட்டிற்கு எழுந்தருளினான். அதனால தசரதரை சத்யசந்தனாக ஆக்கினான். ராவணனை வதம் செய்கிறேன் என்று தேவர்களுக்கு வரம் கொடுத்திருந்தான், அதுவும் இவன் காற்றுக்கு எழுந்தருளின் அப்படினால்தான் நடந்தது. அதனால அதையும் சத்யசந்தனாக்கினான். அதே சமயத்திலே அயோத்தியை வாசி ஜனங்கள் அவர்களையும் ரட்சிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தானோ இல்லையோ, அதை பாதுகை இட்டுத்தானே ரட்சித்தான். அதனால அதுவும் உண்மையாக ஆகிவிட்டது. இப்படி பல வழிகளாலே சத்யசந்தா ஆசீத்து. ரகுபதி பதரக்ஷே ராஜதானியும் பிரயந்தியா, ராஜதானியும் பிரயந்தியா துவயா, அதாவது ராஜதானி அயோத்தி பட்டணத்தை குறித்து செல்லுகின்ற அந்த பாதுகை உன்னாலே, துவயா உன்னாலே ராமபிரான் சத்யசந்தராக ஆனார், பொய் சொல்லாதவராக ஆனார். தசரதருக்கும் சத்யசந்தர், நான் காட்டுக்கு போகிறேன் என்று அவர் சொன்னபடி கேட்கிறேன் என்று போனபடியினாலே அங்கேயும் ஆயிடுது. அதே சமயத்தில் அயோத்தியாவாசி ஜனங்கள் அவர்களை நான் காப்பாற்றுகிறேன் என்கிறதும் இப்பொழுது உண்மையாக ஆகிவிட்டது. எப்படின்னு கேட்டா, பாதுகை அப்படி அயோத்திக்கு திரும்பி வந்தபடியினாலே, தான் வராவிட்டாலும் தன்னுடைய பாதுகையை கொண்டு அயோத்தியாவாசி ஜனங்களை அவர் ரட்சித்தார் அல்லவா. ஆயினாலே இப்படி பல படிகளாலே ராமபிரான் சத்யசந்தனாவதற்கு, தசரதன் சத்யசந்தனாவதற்கு, இன்னும் பரதாழ்வானுக்கு கூட சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துல சேர்த்து. நான் எப்படி சொல்றதுன்னா, நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன், நீதான் ராஜ்யத்தை ஆளணும்னு பரதாழ்வான் ராமபிரானிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டான். கடைசியில் ராமபிரானுடைய பாதுகையை கொடுத்தபடியினாலே பரதனுக்கும் ராஜ்யத்தை ஆள மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை அது உண்மையாக ஆகிவிட்டது அல்லவா. அதனால அவனையும் சத்யசந்தன் ஆக்கிவிட்டது. ஒரே ஒரு செயலாலே இந்த பாதுகை அயோத்தியக்கு திரும்பி வந்தபடியினாலே எல்லாரையும் சத்யசந்தர்களாக ஆக்கிவிட்டது என்று சொல்லும்படியான பெருமை இந்த பாதுகைக்கு உண்டல்லவா என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் எடுத்து காட்டி அருளுகிறார்.
அடுத்தபடியாக 124வது ஸ்லோகம். இந்த 124வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், சீதா பிராட்டியை காட்டிலும் பாதுகை உயர்ந்தது, சீதையை காட்டிலும் பாதுகைக்கு பெருமை அதிகம் என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்யுபேத வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்யசேத பவதி மஹீயசா பாரதந்திரிய விபவேன மைதிலீம். ராமபிரானுக்கு கட்டுப்பட்டவள். பாரதந்திரியம் என்னாலன்னா பரதந்திரஸ்ய பாவகா. பரதந்திரன்னா ஒருத்தன் சொன்னபடியெல்லாம் கேட்கறது, இட்ட வழக்காய் இருத்தல். இந்த தன்மை யாருக்கு உண்டுன்னு கேட்டா ராமபிரானை குறித்து சீதா பிராட்டிக்கு உண்டு. சீதா பிராட்டி என்பவள் எப்படிப்பட்டவள் என்னால், ராமபிரான் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்க கடமைப்பட்டவள். அவன் சொல்லுவதையே நிறைவேற்றக்கூடிய நிலையிலே அவள் இருந்தாள். அதைத்தானே ஜனக சக்கரவர்த்தியம் தாரிவாத்து கொடுக்கிற பொழுது சக தர்ம சரிதவா என்று சொன்னார். நீ எதை அனுஷ்டிக்கிறாயோ அதற்கு அவள் உறுதுணையாயிருப்பவள் என்று இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால ராமபிரான் சொன்னதை கேட்க வேண்டும் அல்லவா. ஆனால் சீதை ராமபிரான் சொன்னதை கேட்கவில்லை. அந்த பாரதந்திரியத்தை கொஞ்சம் தவறிட்டாளவள். எங்க கேட்கவில்லை என்னால், ராமபிரான் நான் காட்டிற்கு போகிறேன், என்னுடைய தாப்பனாருடைய கட்டளை காரணமாக நீ அயோத்தியிலே சௌக்கியமாய் இரு, 14 ஆண்டுகளை 14 நாளாக நான் சீக்கிரமாக முடித்து விட்டு வந்து விடுகிறேன் என்றுதான் சொல்லுகிறான் முதலிலே சீதா பிராட்டியிடத்திலே. ஆனால் அப்பொழுது சீதை முடியவே முடியாது, நானும் உன்னோடு வரத்தான் வருவேன், எனக்கு வந்து ஐயோ காட்டுக்கு வந்தா ரொம்ப நரக வேதனை அனுபவிக்க வேண்டுமே என்று சொன்னால் சீதை என்ன சொன்னா, எஸ் தொயா சக சத்வர்கா நிறையோ எஸ் தொயா வினா. உன்னோடு கூடி இருந்தால் அது எனக்கு சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருக்கிறது தான் எனக்கு நரகம். காட்டிலே இருந்தாலும் உன்னோடு கூடி இருந்தால் எனக்கு காடே சொர்க்கம்தான். உன்னை விட்டு பிரிந்து அயோத்தியிலே இருந்தாலும் எனக்கு நகரமே நரகம்தான் என்று இப்படியெல்லாம் அவள் சொல்லி கடைசியில் இன்னும் கடுமையான வார்த்தைகள் என்னென்னமோ சொன்னா. கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகா ராம ஜாமாதரம் பராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்று, என் தகப்பனார் உன்னை பற்றி என்ன நினைப்பர், என்னை நீ இப்படி விட்டு விட்டு போனாயானால் ஒரு ஆணுடைய உடுத்த பெண்ணுக்கென்றோ என்னுடைய பிள்ளையை கொடுத்தேன் என்று நினைப்பரே, என்னுடைய பெண்ணை கொடுத்தேன் என்று அவர் நினைப்பரே என்று கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கூட சொன்னாள் சீதா பிராட்டி. சரி, வேறு வழி இல்லாமல் ராமபிரானும் சீதையை கூடவே அழைத்து கொண்டு சென்றான் என்று இது வால்மீகி ராமாயணத்துடைய சரித்திரம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே போல ராமபிரானை விட்டு பிரிய முடியாது என்று கூடவே இருந்தாள் சீதா பிராட்டி. ஆனால் இந்த பாதுகை அதுவும் போகிற பொழுது எப்படி போச்சுன்னா, ராமபிரானை விட்டு பிரியாததாக அவனுடைய திருவடியிலேயே அந்த பாதுகையும் போயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன ஆயிற்று, பரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவன் என்ன பண்ணினான், பாதுகையை திரும்பி கொடுத்து விட்டான். ஏன் அயோத்திக்கு போ என்று. உடனே பாதுகை அயோத்திக்கு திரும்பி விட்டது. ஆஹா, சொன்னதை கேட்காத சீதையை காட்டிலும் ராமபிரான் சொன்னதை கேட்ட பாதுகை உயர்ந்ததல்லவா என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். என்ன சொல்றார், அப்யுபேத வினிவிருத்தி சாகசா. அதாவது வினிவிருத்தின்னா என்ன அர்த்தம், சாகசம். ரொம்ப ராமனை விட்டு பிரிந்திருத்தல் என்கிறது ரொம்ப செய்ய முடியாத காரியம். அது அப்படிப்பட்ட வினிவிருத்தி சாகசம், ராமனை விட்டு பிரிந்திருக்கையாகிற செய்ய முடியாத காரியத்தை எது செய்ததுன்னு கேட்டார், இந்த பாதுகை நீ செய்தாய் என்று சொல்றார். பவதி மகீயசா பாரதந்திரியம். அத பாரதந்திரியம் ரொம்ப பெரிய அனுஷ்டானம். அது சொன்னதை கேட்டல் என்கிறது, இட்ட வழக்காயிருத்தல் என்கிறது. அந்த காரியத்தை நீ செய்தபடியினாலே அப்படிப்பட்ட விபவேன நீ என்ன பண்ணினாய், மைதிலீம் அத்தியசேத. மைதிலீம் அத்தியசேதான்ற, மைதிலி என்னால் மிதிலா நகரத்துக்கு அதிபதியான ஜனக சக்கரவர்த்தியினுடைய பெண் பிள்ளை, அவளையும் நீ அத்தியசேத, நீ அவளையும் மீறி அவளை காட்டிலும் நீ உயர்ந்தவனாக அந்த பாதுகை ஆகிவிட்டது. ஆஹா, ராமபிரான் நீ அயோத்தியிலே இரு என்று சொன்ன பொழுது மைதிலி அந்த பிராட்டி சீதா பிராட்டி கேட்கவில்லை, ஆனால் பாதுகை அதை கேட்டது. அதனால சீதையை விட அந்த பாதுகை ஒருபடி உயர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।